எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் கேளக்கிய சிதரை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்தேன். நான் ஏன் இந்த பதிவை அடிக்கடி போடுறேன்னா, கேளக்கிய சித்தருடைய பாசிட்டிவ் எனர்ஜி டே பை டே அதிகமாகிட்டே போகுது. எப்பவும் போல் இன்றைக்கும் 108 போற்றி சொல்லி முடிக்கும்போது ஒரு அற்புதமான விஷயம் நடந்தது. நான் மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் பார்த்தாங்க. அது என்னன்னு நான் வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது என்ன அதிசயம்னு தெரியும். கேளக்கிய சித்தரை வழிபடுறது ரொம்ப எளிமையான விஷயந்தாங்க. நீங்கள் கிழக்கு பக்கமாக பார்த்து உட்காந்து உங்களுக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி ஒரு டம்ளரில் தண்ணி வச்சு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதல் எனக்கு நிறைவேறிடுச்சு அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு 108 முறை இந்த போற்றியை சொல்லுங்கள். ஓம் கேளக்கிய சித்தர் நமோ நமக. ஓம் கேளக்கிய சித்தர் நமோ நமக. ஓம் கேளக்கிய சித்தர் நமோ நமக. 108 முறை இதை சொல்லி முடித்த உடனே உங்களுக்கு சந்தனம் விபூதி வாசனை வரும். இதை நான் இன்னைக்கு சொல்லி முடிக்கும் போது எனக்கு நல்லா விபூதி வாசனை வந்ததுங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நான் போற்றி சொல்லி முடிக்கும் போது ஒரு அதிசயம் நடந்தது சொன்னேன்ல, அது என்னென்னா, கரெக்டாக நான் 108 போற்றி சொல்லி முடித்த உடனே எங்கள் வீட்டில் ஒரு கருங்குளவிங்க. இது வரைக்கும் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி கருங்குளவியோ இல்லை எந்த ஒரு பூச்சியோ எதுவுமே உள்ளே வந்தது கிடையாது. முறையாக அது எங்கள் வீட்டுக்கு வந்தப்போ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உண்டாக்குச்சு. ஒரு மேஜிக்கலான விஷயம் இது நடந்தது. நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில் ஒயிட் பட்டர்ஃப்ளை தான் எல்லா வீட்டுக்கும் வருது, கருங்குளவி ரொம்ப ரேரு அப்படின்னு தான் கேள்விப்பட்டேன். ஆனால் இன்றைக்கி அது எங்கள் வீட்டில் நடந்தப்போ ஒரு மனநிறைவுன்னு சொல்லுவாங்கள்ல, அது இன்றைக்கி நான் உணர்ந்தேன். நீங்களும் இந்த கேளக்கிய சித்தரை வழிபட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.